பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தராகிய தேவனை விசேஷ விதமாக தேடவும், அவரை நாடவும், அவருக்காய் வாழவும் நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் எந்த அளவுக்கு விசேஷித்தவர்களாய் இருப்பீர்கள் என்பதை வேதத்திலிருந்து சில மனிதர்களுடைய வாழ்க்கையில நடந்ததான சில அனுபவங்களை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். தொடக்கத்தில் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தராகிய தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். அந்த காலத்தில் அவன் 75 வயது நிரம்பினவனாய் இருந்தான். அவன் ஒரு புறவினத்தானாய் இருந்தான். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவரை அறியாதவனாய் இருந்தான். அவனுடைய குல தொழில் என்ன என்று சொன்னால், சிலைகளை செய்து விற்பது, சிலைகளை தெய்வமாய் வணங்குவது. அவன் தன் 75 வயது வரைக்கும் தன் மூதாதையர்கள் காண்பித்த தேவர்களை தெய்வமாய் நினைத்து அதற்கு முன்பாய் மண்டியிட்டு தன் குறைகளை சொல்லி தனக்கு ஒரு விடுதலை தர வேண்டும், தான் எதிர்பார்க்கிறதை செய்து தர வேண்டும் என்றெல்லாம் மன்றாடி இருக்கிறான். அவனுக்கு தெய்வ பயம் இருந்தது. ஆனால் தெய்வம்தான் யார் என்று தெரியாமல் தன் மூதாதையர்கள் காண்பித்து கொடுத்த பயனற்ற சிலைகளை தெய்வம் என்று நினைத்து மன்றாடினான். அவனுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போனது. காரணம், அவன் மெய் தெய்வத்தை நோக்கி அல்ல, மனிதர்கள் ஏற்படுத்தின தங்கள் மூதாதையர்களுடைய சிலைகளை தெய்வமாய் காண்பித்து கொடுத்ததினாலே பயனற்றவைகளை நோக்கி அவன் பார்த்தான். பலன் கிடைக்காமல் போனது. வேடிக்கையாய் சொல்லுவார்கள், ஒரு காரியம் ஒரு முறை தான் செய்த சொரூபங்களுக்கு முன்பாக, நீங்கள் உண்மை தெய்வம் என்றால் எனக்கு பதில் தர வேண்டும் என்று சொல்லி சிலைகளை அடித்து உடைக்க தொடங்கினான். எந்த சிலையும் அவனோடு பேசவும் இல்லை, எந்த பதிலும் அவனுக்கு வெளிப்படவும் இல்லாததினாலே தான் செய்து விற்கிற சிலைகள் மனித கற்பனையினால் உண்டானதே தவிர மனிதனுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற உண்மையான தெய்வம் அல்ல என்பதை அறிந்து சிலை செய்வதையும் சிலைகளை வழிபடுவதையும் அவன் விட்டுவிட்ட காலத்தில் மெய்யான தெய்வம் தனக்கு வெளிப்பட வேண்டும் என்று அவனுடைய இருதயத்தில் அவன் வாஞ்சித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவனோடு பேசினான். ஆண்டவருக்கு பின்னால அவர் காண்பிக்கிற வழியில நடக்க தொடங்கினான். அன்று சரியான பாதையை தெரிந்து கொண்டதினாலே, சரியான பாதையிலே நடப்பதற்கு அவன் முற்பட்டதினாலே இன்று வரைக்கும் ஆபிரகாமை எங்கள் தகப்பன் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்கள் உரிமை பாராட்டி ஆபிரகாமை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறார்கள். அன்று மெய் தெய்வத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்காம என்ன வந்தாலும் தங்கள் மூதாதையர்கள் காண்பித்த பயனற்ற இவைகள் தான் தெய்வம் என்று உறுதியாய் பிடித்திருப்பார் என்று சொன்னால், ஆபிரகாமை குறித்து நாம் அறிந்திருக்கவே மாட்டோம். ஆபிரகாமும் சந்ததி இல்லாமல் தானே அவன் வாழ்நாள் முடிந்திருக்கும். கர்த்தரை உறுதியாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டபோது பிடித்து கொண்டு மெய் தெய்வத்திற்காக பொய்யான காரியங்களை எல்லாம் விட்டு விலகினானே, அதனால அவன் தெரிந்து கொண்ட அந்த நல்ல வழியின் நிமித்தம் இன்று வரைக்கும் அந்த மனுஷன் அறியப்படுகிறான். இதுபோல வேதத்திலிருந்து சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு காரியம் என்ன என்பது புரிய வரும்.
ஒரு காலத்துல இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். கிறிஸ்துவை குறித்து சரியாய் புரிந்து கொள்ளாமல் மேலோட்டமாய் கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில வாழ்ந்து கொண்டிருந்தோம். இருளின் அதிகாரங்கள் என் மீது ஆட்சி செலுத்தி கொண்டிருந்தது. இன்றோ நான் கடவுளை அறிந்து தேவன் விரும்புகிற பிரகாரம் வாழ என்னை அர்ப்பணித்த போதுதான் நான் புதிய படைப்பாய் மாறுகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் அவன் புதிய படைப்பாகிறான், பழையன எல்லாம் களைந்து போகும், புதியன அவனுக்குள்ளே தோன்றும். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு போகிறான். இயேசு வந்ததை கண்ட மார்த்தாள் இயேசுவுக்கு உணவு சமைப்பதற்காக பரபரப்பானாள். மரியாளோ இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவர் பேசுவதை ஆர்வமாய் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரே வீட்டில தான் 3 பேர் இருக்கிறார்கள். 3 பேரும் தேவனை தேடுகிற விதம் வித்தியாசமாய் இருக்கிறது. ஒருவர் வீட்டுக்குள்ளேயே இல்லை, சகோதரன் லாசர். ஒருவர் இயேசுவுக்கு உணவு பரிமாற வேண்டும் என்று அதை ஆயத்தப்படுத்துவதில் மிக மிக அவசரமாய் காணப்பட்டாள். ஒருத்தியோ அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறாள். வேலை செய்து கொண்டிருக்கிற சகோதரி மார்த்தாள் இயேசுவிடத்திலே வந்து குறைபட்டுக் கொள்ளுகிறாள். ஆண்டவரே, நான் தனியாய் வேலை செய்ய என் சகோதரி வெட்டியாய் உம்முடைய பாதத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிறாள். இன்று நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். இயேசுவை தேடுவதும் இயேசுவுக்காக வாழ விரும்புவதும் தேவ சமூகத்திலிருந்து ஜெபிப்பதும் வேதத்தை அதிக நேரம் எடுத்து தியானிப்பதும் சபை ஆராதனையிலே பங்கெடுப்பதும் வெட்டியான வேலை என்று நினைக்கிறவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனிதன் எப்படியும் சொல்லிவிட்டு போகட்டும், எப்படி வேண்டும் என்றாலும் அவர்கள் உங்களை பரிகசிக்கட்டும், ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும். நீங்கள் தியாகமாய் செய்கிற காரியங்களை அவர்கள் அற்பமாய் எண்ணட்டும், கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை தேடுகிறதினாலும் ராஜாமங்களிலே எழும்பி இருந்து ஜெபிக்கிறதினாலும் கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மனிதர் சொல்லக்கூடியதை வைத்து சந்தோஷப்பட போகிறீர்களா, துக்கப்பட போகிறீர்களா, அல்லது தேவன் சொல்லுகிற காரியத்தை வைத்து சந்தோஷப்பட போகிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. சகோதரி தான் இருந்தாலும் இயேசுவின் பாதத்தில் இருந்து இயேசு பேசுகிறதை கேட்கிறதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அது தேவையான ஒன்று என்றும் அவள் நினைக்கவில்லை. அவள் நினைக்கிறதெல்லாம் அவருக்கு ஏதாவது செய்து கொடுத்தால் போதும். இயேசு சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் காளை மாட்டின் மேலோ அல்லது மற்ற பலிகளின் மேலோ அவர் பிரியப்படுவதில்லை. அவர் உதட்டின் கனியாகி ஸ்தோத்திர பலியில் பிரியமாயிருக்கிறார். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னை மகிமைப்படுத்துகிறவனை நானும் மகிமைப்படுத்துவேன். வேதத்துல கூட யோவா 4ஆம் அதிகாரத்துல சமாரியா பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சீசர்கள் உணவு வாங்கி கொண்டு வந்து சாப்பிடும்படி சொல்லுகிறார்கள். அப்பொழுது நீங்கள் அறியாத உணவு ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது, ஆகவே நான் சாப்பிட்டு விட்டேன் என்று சொல்லி, பிரியமுகளே, அவர்கள் கொண்டு வந்த உணவை சாப்பிடாதபடி ஒரு பாவியான ஸ்திரீய ரட்சிப்புக்கு நேராக, உன்னத தேவனுக்கு நேராக, பரிசுத்தத்துக்கு நேராக, உண்மையான ஆவிக்குரிய வழிபாட்டுக்கு நேராக அவளை நடத்தி கொண்டிருக்கிறார். மார்த்தாள் என்ன நினைக்கிறாள் என்று சொன்னா, இயேசுவுக்கு ஏதாவது கொடுக்கணும். இயேசு இன்று ஏதாவது ஒன்றே அல்ல உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், கேட்கிறார். அவர் கேட்கிறதெல்லாம் உன் இதயத்தை எனக்கு தான். பூரண இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, ஆத்மாவோடு, பலத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ ஆராதி
ஆசீர்வதிப்பாயாக என்றுதான் ஆண்டவர் உன்னிடத்திலே கேட்கிறார், எதிர்பார்க்கிறார். இந்த சத்தியத்தை அறியாத மார்த்தாள் இயேசுவிடத்திலே குறைபட்டுக் கொள்ளுகிறாள். இயேசுவே, என் சகோதரி என்னோடு வந்து எனக்கு உதவியாக இருக்கும்படி நீர் அவருக்கு சொல்லாதது ஏன் என்று சொல்லி இயேசுவையே கேள்வி கேட்கிறாள். படைத்தவர் இந்த வீட்டுக்கு எதற்காக வந்தார் என்று தெரியவில்லை, தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். அவர் போகிற வீட்டிலையும், அவர் போகிற சபையிலையும், அவர் போகிற தெருவிலையும், அவர் போகிற பட்டணங்களிலையும் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்றுதான் பிரசங்கித்து வருகிறார். சக்கேயுவின் வீட்டுக்கு போய் இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்றுதான் சொல்லி அந்த வீட்டாரை வாழ்த்தினார். இந்த சத்தியம் எல்லாம் அறியாத மார்த்தாள் இயேசுவிடத்திலே அவளை என்னோடு கூட வந்து வேலை செய்யும்படி, எனக்கு உதவியாக இருக்கும்படி அவளுக்கு அறிவுரை சொல்லும் என்று சொன்னார். ஆண்டவர் பாகம் பிரிப்பதற்காகவோ அல்லது உலக பிரகாரமான காரியத்துல முன்னேறுவதற்கான ஆலோசனை சொல்லுவதற்காகவோ இயேசு வரவில்லை. சிலர் தெரியாமல் அப்படி நினைக்கிறார்கள். முதல்ல கடவுளுக்கு ஏற்புடையதையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் என்றுதான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்கிறது. நம்மை தேடுங்கள், நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் என்றுதான் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மார்த்தாள் இந்த சத்தியம் ஒன்றும் அறியாத பெண். இயேசு வீட்டுக்கு வந்து போவதையெல்லாம் அவள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டாளே தவிர, இயேசுவை உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டு இயேசு எந்த விதமாய் நான் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை அறிகிற ஆர்வம் அவளுக்கு இல்லாமல் போனது. எப்படியும் வாழ்ந்துவிட்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களை தேவன் ஒரு காலமும் அங்கீகரிப்பதில்லை. தேவன் எதிர்பார்க்கிற பிரகாரம் சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். சத்தியத்தை அறிந்து அதனால நீங்கள் விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. இயேசு ஒரு சத்தியத்தை அந்த இடத்துல சொன்னார். மார்த்தா, மார்த்தா, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்கி கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்று. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், இது அவளிடத்திலிருந்து எடுக்கப்படாது என்று சொன்னார். பிரியமானவர்களே, நல்ல பங்கு அவள் தெரிந்து கொண்டது, தேவனுடைய பாதத்தில் இருப்பது, தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆர்வமாய் காணப்படுவது, முழு இருதயத்தோடு கூட அவரை தேடுவதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற நல்ல பங்கு அப்படின்னு சொல்லி அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மரியாளுடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், லூக்கா 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 37 முதல் உள்ள வசனத்துல இயேசு ஒரு பரிசேயனுடைய வீட்டுல விருந்துக்காக அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட இன்னும் அதிகமான பரிசேயர்கள் பலரோடு கூட பரிசேயனுடைய வீட்டுல இயேசு விருந்து சாலையில உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அந்த வீட்டுல இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு பாவியான பெண் நலந்தம் என்கிற தைலத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழுது கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து தன் கூந்தலாலே துடைத்து தான் கொண்டு வந்த தைலத்தை, நறுமண தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்திலே ஊற்றினாள். விருந்துக்கு அழைத்தவன் தனக்குள்ள சொல்லிக் கொண்டான, நினைத்து கொண்டானாம், இவர் ஒரு ஊழியக்காரராம், இவர் ஒரு போதகராம், இவர் ஒரு தீர்க்கதரிசியாம், தன்னை தொடுவது யார் என்பதை கூட அறியாமல் இருக்கிறாரே என்று சொல்லி அவன் சொன்னபோது ஆண்டவர் சில காரியங்களை அவன் புரிந்து கொள்ளும்படி சொல்லி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானமாய் உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வைத்தார். அன்றைக்கு இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் பேசின வார்த்தைகளின் பிரகாரம் திருச்சட்ட நூலில் எழுதப்பட்ட
சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் வாழ தன்னை அர்ப்பணித்தவள் தான். எப்பவுமே அதுக்கு பிறகு பாவத்தை விரும்பாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுகப்பட்ட அந்த அனுபவத்தில் இருக்கத்தான் என்னையும் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் பாதத்திலிருந்து அவரை தேடுவதுதான் நமக்கு நல்ல பங்கு என்பதை உணர்ந்து வாழத்தான் அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றைக்கு இயேசுவிடத்தில் இருந்து மன்னிப்பை பெற்றுக் கொண்டவள் அதற்கு பிறகு தன் வாழ்நாளிலே அவருக்காக வாழ வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையோடு கூட அவள் மரணம் மட்டும் அப்படியே அந்த வாஞ்சையில காணப்பட்டாள். வேதம் சொல்லுகிறது, யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மீண்டும் ஒரு முறை இயேசு இதே லாசர் மரியாள் மார்த்தாள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த போதும் அப்பொழுதும் இயேசுவின் பாதத்தில் இருந்து தான் கொண்டு வந்த விலையேற பெற்ற 300க்கு அதிகமான பணமுள்ள விலையுள்ள நளந்தம் என்கிற தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாள். இயேசுவை என்றைக்கு முதல்ல சந்தித்த போது பாதத்தில் விழுந்தாளோ அதே போல எப்பையெல்லாம் சந்திப்பாரோ அப்போதெல்லாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது அல்லது விழுந்து கிடப்பது, அவருடைய சத்தத்துக்காக செவிகளை திறந்து வைப்பது, அந்த ஆர்வத்தோடு தான் காணப்பட்டாள். பாருங்க, லாசர் மரித்த போது கூட அவரை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கல்லறைக்கு போகிற இடத்துல கூட தொடக்கத்தில் நடந்த சம்பவம், மார்த்தாள் வந்து என் சகோதரன் மரித்து போனான், நீர் இருந்திருந்தால் மரித்திருக்க மாட்டானே என்று சொன்ன போது இயேசு உன் சகோதரன் பிழைப்பான் என்று சொன்னாள். அவளோ இறுதி நாளில் எல்லாரும் உயிர் தழும் போது என் சகோதரன் உயிர் தழுவான் என்பது எனக்கும் தெரியும் என்று அவள் சொன்னாள். அதற்கு பிறகு மரியாள் வருகிறாள். மரியாள் செய்த காரியத்தை பாருங்கள். மார்த்தாள் சொன்னது போலதான் சொன்னாள், ஆனால் செய்கையில அதிக வித்தியாசம் உண்டாயிருந்தது. அவள் நின்று கொண்டு சொன்னாள், ஒரு பாரம் இல்லாத, அந்த அனுபவமே இல்லாத, ஏதோ கடமைக்கு நம்ம சில காரியங்களை மந்திரம் போல சொல்லுவோம், உதட்டினால சொல்லுவோம், அந்த உடல் உள்ளம் ஆவி அதுல ஊன்றி இருக்காது, ஒன்றித்திருக்காது. உதடு மட்டும் சொல்லு சில மந்திரங்களை, சில வசனங்களை. உள்ள வெகு தொலைவில் இருக்கும், தேவனை விட்டு தூரமாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, மார்த்தாள் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை சொன்னதும் இயேசுவுக்குள் உண்டான ரியாக்ஷனை பாருங்க. அவர் வந்த உடனே இயேசுவின் பாதத்துல விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அழுது பாதத்தில் விழுந்து அந்த வார்த்தைகளை சொன்னார். இயேசு அழுதாராம், கண்ணீர் விட்டாராம். அவனை எங்கே வைத்திருக்கிறீர் என்று கேட்டார். அப்படித்தான் லாசரை ஆண்டவர் உயிரோடு கொண்டு வந்தார். எப்போதென்று சொன்னால், மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து தன்னுடைய குறைகளை, தன்னுடைய விண்ணப்பங்களை சொன்ன போதுதான் இயேசு அந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலையை கொண்டு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இப்ப நான் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், மார்த்தாள் அல்ல, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அது என்ன பங்கு? நல்ல பங்கு என்று சொன்னால், இயேசுவின் பாதத்தில் இருப்பது, இயேசுவின் பாதத்திலே அதிகமாய் காத்து கிடப்பது. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய பாதத்தில் இருக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதுதான் கர்த்தர் விரும்புகிற, எதிர்பார்க்கிற நல்ல பங்கு என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது கூட 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நான் ஆண்டவரின் ஆலயத்தில் இருப்பதையே விரும்புவேன். ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்து அவருடைய சத்தத்தை கேட்பதும், அவருடைய சித்தம் அறிவதும், அவருடைய அழகை ரசிப்பதும் தான் என்னுடைய விருப்பமாய் இருக்கிறது. வீட்டுல 8 பேர் இருக்கிறாங்க. தாவீதுக்கு தான் இந்த விருப்பம் இருக்கிறது. தாவீதுக்கு முன்பா இஸ்ரவேலில் ராஜா இருந்திருக்கிறார் சவுல், நியாயாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். ஆனா தாவீதை போல கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கணும், அவருடைய அழகை ரசிக்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், சித்தம் அறியணும் என்கிற விருப்பம் எத்தனை பேருக்குள் இருந்ததா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதுக்குள்ள அந்த விருப்பம் இருந்தது. அதை நிமித்தமே கர்த்தராகிய தேவன்
தாவீதை உயர்த்தினார். நான் இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தூயோராகவும் மாசற்றவராகவும் தேவனுக்கு முன்பாய் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கிறிஸ்து வழியாக தெய்வம் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தர் நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டாரே. நாம் எதை தெரிந்து கொண்டு வாழுகிறோம்? நாம் யாரை தெரிந்து கொண்டு வாழ்கிறோம்? வேதம் சொல்கிறது, நன்மையும் தீமையும் சாபமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இணைச்சட்ட உபாகமம் 30:15 சொல்கிறது, நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீரும் நெருப்பும் உனக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ எதை தெரிந்தெடுக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருத்தர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தார். தன்னுடைய 1 வயது மகளை, ஒரு வயது 1.25 வயது இருக்கிற மகளை கடற்கரை ஓரத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார். அந்த குழந்தைய தகப்பனுடைய கையை பிடித்து கொண்டு கடல் அலையை நோக்கி போகிறது. தகப்பனை குழந்தை பிடித்து வைக்கிறார். தகப்பன் தன்னோடு வரமாட்டார் என்று தெரிந்ததும் கையை உதறிவிட்டு அந்த கடல் அலையை நோக்கி ஓடுகிறது. அந்த கடல் அலை தன்னை இழுத்து கொண்டு போகும். யாராவது காப்பாற்றாவிட்டால், என் கையை பிடிக்காவிட்டால் நான் தண்ணீரிலே மூழ்கி போவேன் என்கிறதான காரியம் அந்த குழந்தைக்கு தெரியாது. அதை அறிகிற அறிவோ அனுபவமோ இல்லை. அதனால அந்த குழந்தை தண்ணீரை ஓடுகிற தகப்பன் பின்னால ஓடி போய் அந்த குழந்தையை பிடித்துக் கொள்கிற. குழந்தை சினந்து கொள்ளுகிறது, கோபப்படுகிறது. தண்ணீரில் என்ன விடாம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பிறகு தகப்பன் கொண்டு போய் தண்ணீர்ல முக்கி எடுக்கிறான் பிடித்து கொண்டு. வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ள தெரியாத காலமாயிருந்தா அது கணக்கில் வைக்கப்படாது. இன்று நாம் நல்ல ஞானத்தோடு இருக்கிறோம், நல்ல அறிவு தெளிவோடு இருக்கிறோம். ஆனால் எதை தேர்ந்து கொண்டு வாழ்கிறோம்? நன்மையை சார்ந்து நிற்கிறோமா, தீமையை சார்ந்து நிற்கிறோமா? ஆசீர்வாதத்தை விரும்பி ஓடுகிறோமா, அல்லது சாபத்தை சேகரித்து வைக்கும்படி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது, மார்த்தாள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளவில்லை. அவள் சமைக்கிறது தான் பெருசா நினைச்சான். ஆனா வேதம் சொல்லுகிறது, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு முன்பாக அமர்ந்து இருந்து அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆர்வம் உள்ளவர்களாய், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று, அதுதான் என் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதும், தேவனுடைய சத்தத்தை கேட்பதும், தேவனுடைய சித்தத்தை அறிவதும், அதற்காக பிரயாசப்படுவதும் தான் என் வாழ்க்கையில மிக மிக அவசியமான ஒன்று என்று ஒருவேளை மரியாள் அறிந்து கொண்டது போல நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னா, நீங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை குறித்தும் சாட்சி கொடுப்பார். பிரியமானவர்களே, பவுல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இனிமேல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை அருளுகிற தேவன் வெளிப்படும் வரைக்கும் நான் அந்த நித்திய வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நல்ல போராட்டம். அது என்ன நல்ல போராட்டம்? வாழ்க்கையில வேதனைகள், நெருக்கடிகள், சோதனைகள் வரும்போது சலித்துக் கொள்ளுகிறோமே தவிர, மனமடிவுக்கு உள்ளாகிறோமே தவிர, அந்த போராட்டத்தை, வேதனைய, நெருக்கடிய, நஷ்டங்களை, இழப்புகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இருக்கிறதா?
வசனம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் நடபடி 5ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனத்துல சீசர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் தாங்கள் அவமதிக்கப்பட்டதையும் துன்புறுத்தப்பட்டதையும் அடிக்கப்பட்டதையும் சிறையில் அடைக்கப்பட்டதையும் நினைத்து சந்தோஷப்பட்டார்களாம். அதாவது இந்த நல்ல போராட்டம் என்பது கிறிஸ்துவுக்காக சில போராட்டங்களை சந்திக்கும் போது அதுல மன உறுதியோடு கிறிஸ்துவுக்காய் நிற்பதும், கிறிஸ்துவுக்காய் தாங்கிக் கொள்வதும், கிறிஸ்துவுக்காக பொறுத்துக் கொள்வதும், கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொள்வதும் தான் பிரியமானவர்களே நல்ல போராட்டம். வேதத்துல 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலும் 4ஆம் அதிகாரத்திலும் ஒரு காரியம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தவறு செய்து தண்டனைக்கு உள்ளாகும் போது அதற்காக வருத்தப்படுவதும் நியாயம் இல்லை. அதே நேரம் நான் தவறே செய்யாம காரணம் இல்லாமல் தண்டிக்கப்படுகிறேன் என்று சொன்னால் அப்பொழுது துக்கப்படாம சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வதுதான் பிரியமானவர்களே உண்மையான கிறிஸ்துவை பின்பற்றுகிறவருடைய குணாதிசயம் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சபையை ஒரு காலத்துல சவுல் பாழாக்கினார். திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் நடபடி 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கும் போது சவுல் என்கிற மனுஷன் சபைக்கு எதிராக சீறி எழுப்பினானாம். இந்த புதிய நெறியை, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் கூடி ஆராதிக்கிற இந்த கூட்டத்தாரை பயமுறுத்தவும், அடிக்கவும், சிறையில் அடைக்கவும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை தீவிரமாய் வேதனைப்படுத்த, பயமுறுத்த, சிறையில் அடைக்க போன போதுதான் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். கவனிக்க வேண்டிய காரியம், அவன் சபையை பாழாக்குவதற்கு பயங்கரமாய் போராடின மனுஷன், சபைக்கு எதிராக போராடினவன், சபை விசுவாசிகளுக்கு எதிராக போராடினவன், அந்த போதனைக்கு எதிராக போராடின மனுஷன். அந்த போதனையின்படி யாரும் கிறிஸ்தவர்கள் ஆகி விடக்கூடாது என்பதற்காக பலமாய் போராடினான். அது ஒரு போராட்டம். அதற்காக அவன் பெருமை பாராட்டிக் கொள்ளவில்லை. அதற்காக ரட்சிக்கப்பட்ட பிறகு துக்கமாய் அதை நினைத்தான். நான் தவறு இழைத்து விட்டேன், மெய் தெய்வத்தை எதிர்த்து நின்றேன், மெய் தெய்வத்திற்கு சாட்சியாய் நின்ற ஜனங்கள் கொல்லப்படுவதற்கும் ரத்தம் சிந்துவதற்கும் நானும் காரணமாயிருந்தேன் என்றெல்லாம் சொல்லி சத்தியத்தை அறியாத காலத்தில் வாழ்ந்து கொண்ட அந்த மோசமான வாழ்க்கைக்காக இப்பொழுது அவன் துக்கப்படுகிறான். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு வாலிப சகோதரன் மிகவும் முடியாமல் வீட்டுல வியாதியினால் படுத்து கிடந்தார். தாய் ஜெபிப்பதற்காக அழைத்திருந்தார்கள். அந்த சகோதரனுக்காக ஜெபிப்பதற்கு கடந்து போய் சகோதரனோடு பேசிக் கொண்டிருக்கும் ஒரு காரியத்தை கவனித்தேன். அவனுடைய கைகளிலே சில எழுத்துக்களை பச்சை குத்தி இருந்தான். ஆனா இப்ப வியாதியோடு இருக்கிறான். ஜெபித்தாதான் விடுதலை கிடைக்கும் என்கிற நினைவு அவனுக்கு வந்து விட்டது. ஏன்னா மருத்துவமனைக்கு போய் சரியான சுகம் இல்லை. நான் உடனே ஜெபிக்க விரும்பவில்லை. அவன் செய்த தீமையை அவனுக்கு எடுத்து சொல்ல நான் விரும்பினேன். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நான் மீகா அதுல ஒரு வசனம் வாசித்தேன். உங்களை முதல்ல வாசித்து காண்பிக்கிறேன். மீகா, பொறுத்துக் கொள்ளுங்கள். அதுல 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல மீகா இப்படி சொல்கிறார்: அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடுவீர்கள், ஆனால் உங்களுக்கு அவர் செவி சாய்க்க மாட்டார். அந்த நேரத்தில் அவர் தம் முகத்தை உங்களிடம் இருந்து மறைத்துக் கொள்வார். ஏனெனில் உங்கள் செயல்கள் தீயனவாய் இருக்கின்றன. உங்கள் செயல்கள் தீயனவாய் இருக்கிறபடினால் நீங்கள் வேதனையோடு நெருக்கடியோடு இருக்கிற காலத்தில் தேவனை நோக்கி மன்றாடும் போது அவர் செவி சாய்க்க மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால முதல்ல அவனுடைய குற்றத்தை அவனுக்கு தெரியப்படுத்த விரும்பினேன்.
அஞ்சன தம்பி, இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய போதனை உனக்கு சிலப்போ கடினமாக இருக்கலாம். உடலில் பச்சை குத்தி கொள்வதும், தலையை சுற்றி ஓரங்களை சிரைப்பதும், இன்னைக்கு அது பேசனா போச்சு. சின்ன பிள்ளைகள் வரைக்கும் விஷயம் தெரிஞ்ச, சத்தியம் தெரிஞ்ச பெற்றோர்கள் கூட பிள்ளைகளுடைய தலைமுடியின் ஓரத்தை சிரைத்து விட்டு ஏதோ ஒரு விதத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார் என்று சொல்லி. நீங்க இன்னைக்கு நான் சொல்லும் போது இது சத்தியம் இல்லை என்று நினைப்பீர்கள். நான் சொல்லும் போது இது உங்களுக்கு கசப்பாக இருக்கும். கசப்பான ஒரு மருந்து உங்களுக்கு குடிக்க கொடுக்கிறது போல நீங்க இப்ப என்னுடைய வார்த்தைகளை நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படி என்னுடைய உடலை கர்த்தருடைய ஆலயமாகிய பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாகிய என்னுடைய சரீரத்தை நான் இப்படியெல்லாம் கெடுத்து வைத்திருக்கிறேனே என்று சொல்லி துக்கப்படுவீர்கள் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, நிச்சயமாய் துக்கப்படுவார். இன்றைக்கு சத்தியத்தை அறியாததுனாலையும் பெயர் கிறிஸ்தவனாய் இருக்கிறபடினாலும் விருப்பம் போல வாழ்ந்து கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி பெருமை பாராட்டிக் கொள்வதனாலையும் இப்படிப்பட்ட காரியங்கள், காதல கடுக்கல், கையில பச்சை குத்துதல், தலைமுடியை கலரா மாற்றிக்கொள்வது, தலையின் ஓரத்தை சிரைப்பது, தாடியின் ஓரத்தை சிரைப்பது, விதவிதமாய் மாற்றிக்கொள்வது இன்றைக்கு உங்களுக்கு தவறா தெரியாது. என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறியும் போது இப்படியெல்லாம் நடந்து கொண்டதற்காக துக்கப்படுவீர்கள். அப்படித்தான் சபையை பாழாக்கினதற்காக பவுல் என்கிற சவுல் துக்கப்பட்டார். அப்ப அது ஒரு போராட்டமா இருந்தாலும் அது நல்ல போராட்டம் இல்லை. இப்ப இவருக்கு போராட்டம் வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள் சொல்லுகிறது, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும் போது, கிறிஸ்து உங்களிலே உருவாகும் வரைக்கும் நான் கற்ப வேதனையுறுகிற ஸ்திரீயை போல அவதிப்படுகிறேன். ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து உருவாவதற்காக பலமாய் போராடுகிறான். திருத்துதர் பணி 13ஆம் அதிகாரத்துக்கு பிறகு உள்ள அதிகாரங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தா, பவுல் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டார், எத்தனை போராட்டங்களை சந்தித்தார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவர் பட்ட வேதனைகள், அனுபவங்கள், பாடுகள் சொல்லில் அடங்காதவை, எண்ணில் அடங்காதவை. வேதம் சொல்லுகிறது இதுதான் நல்ல போராட்டம். கிறிஸ்துவுக்காக பிரியவர்களை வாழ்க்கையில வருகிற எந்த சோதனையும் தாங்கிக் கொள்வது போராட்டமா இருக்கு வாழ்க்கை என்று சொல்லுகிறோமே. எதனால வந்த போராட்டம்? கிறிஸ்துவுக்காக வாழ்ந்ததனால் வந்த போராட்டமா? நீதியை நிலைநாட்ட விரும்பினதனால் வந்த போராட்டமா? ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்காக போராடின போராட்டமா? ஒரு மனுஷன் போராடினான், ஒரு பெண் போராடினாள். பெண் பாவத்திற்காக போராடினாள். பாவ இச்சைக்குள்ள, பாவ வலைக்குள்ள அவனை வீழ்த்துவதற்காக அவள் போராடினாள். ஆனால் அவனோ அவளிடந்து தப்பித்துக் கொள்வதற்காக, தன் ஆத்துமாவை கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்வதற்காக அவன் போராடினான். அது நல்ல போராட்டம். நல்ல போராட்டம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். வாலிபர்களை கொண்டு போய் பாபிலோனில் வைத்திருக்கிறார்கள். விதவிதமான உணவுகளை கொடுக்கிறார்கள். உணவை பார்க்கும் போது சிலர் விழுந்து கொடுக்கிறாங்க. 4 வாலிபர்கள் நினைக்கிறார்கள், ஐயோ இது ஆண்டவர் உண்ணக்கூடாது என்று சொன்ன உணவுகள் அல்லவா, இதால எங்களுடைய இருதயத்தை, ஆத்துமாவை கரைபடுத்தி விடக்கூடாது என்பதற்காக உணவு கொடுக்கக்கூடிய மனுஷனோடு கூட வார்த்தைகளை சொல்லி போராடுகிறார்கள். போராடி பார்த்தேன் என்று சொல்லுவோமே, கடைசி வரைக்கும் போராடி பார்த்தேன். சபைக்கு எதிரான ஒரு வழக்குல நான் கடைசி வரைக்கும் போராடி பார்த்தேன் என்று சொல்லுவார்களே. அண்மையில டெல்லியில 15 வருஷத்துக்கு மேல வழிபாடு நடத்தின ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஆலயத்தை ஒரே நாள்ல வந்து சொல்லாம கொள்ளாம இடித்திருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த இடத்துல நின்றுதானே குருக்களும் கன்னியர்களும் விசுவாசிகளும் சபை இல்லாமல் சபை தரைமட்டமாக்கப்பட்ட அதே இடத்துல நின்று கொண்டு கர்த்தரை துதிக்கிறார்கள். இதுதான் நல்ல போராட்டம். மாமிசத்துக்கு எதிரா, தீமைக்கு எதிரா, இச்சைக்கு எதிரா, உலக மனுஷர்கள் நமக்கு எதிராய் கணைகளை, அதாவது சில தீமைகளை ஏவி விடுகிறார்களே, அதற்கு எதிராய் விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் போராடி நிலைநிற்க ஆத்துமாவை ஆண்டவருக்கு என்று சொல்லி கரைபடாமல் காத்துக்கொள்ள போராடுகிறோமே. இந்த போராட்டத்தை குறித்துதான் நல்ல போராட்டம் என்று சொல்லி
கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது. இதுக்கு முன்னாடி சபை பாழாக்க நினைச்சவர் இப்ப சபைகளை குறித்து கவலைப்படுகிறாராம். சபைகளை எப்படி ஒழுங்குபடுத்துவது, சபைகளுக்குள் வந்து நூதனமாய் சில மனுஷர்கள் சொல்லுகிற உபதேசத்துல விசுவாசிகள் இடரல் படுகிறார்களே, இதை நான் எப்படி சரி செய்வது என்று சொல்லி போராடுகிறாரே. இந்த போராட்டத்திற்கு பிரியவர்களே தேவனிடத்துல ஜீவ கிரீடம் இருக்கிறது. நீங்கள் எதை நினைத்து போராட்டம் என்று சொல்லுகிறீர்கள்? அங்க எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம். அம்மா இப்படி சொல்லுவாங்க, வயசான அம்மா, அவங்களுக்கு தெரியாதனால சொல்லுவாங்க, நான் 24 மணி நேரமும் அந்த பணம் கிடைக்கிறதுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். பல முறை இப்படி சொல்லுவாங்க. அந்த பணம் மட்டும் கிடைச்சா ஒரு பிரச்சனை ஓரளவு கிளியர் பண்ணிடலாம். அந்த பணம் கிடைக்கிறதுக்காக நான் போராடுகிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், என்ன நான் எப்ப ஜெபிச்சாலும் அதுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பாட்டியம்மா அது தப்பு. நம்ம ஆண்டவரை துதிக்கணும், அந்த துதியோடு நம்ம விண்ணப்பத்தை சொல்லணும். இதையே ஜெபமா வச்சுன்னா இது ஜெபம் கிடையாது. கர்த்தரை துதிக்கிறது தான் ஜெபம். அதை விட்டுட்டு ஜெபிக்க உட்கார்ந்ததுல இருந்து 1 மணிக்கூறோ 2 மணிக்கூறோ இருந்து ஜெபிக்கிறது புள்ள அதை சொல்லி புலம்போதும் அது புலம்பல். உங்களுடைய காரியத்தை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இதை மறைச்சு இதை விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி நீங்க பாருங்க, ஜெபிங்க. 1 மணிக்கூர் ஜெபிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 50 நிமிஷம் 40 நிமிஷமாவது ஆண்டவரை மனதார துதிங்க, அவரை புகழுங்க, போற்றுங்க, ஆராதிங்க. அதுக்கு ஒரு சின்னதா ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு விண்ணப்பம் சொல்லி விட்டு வந்தாலே, நீங்க சொன்னதுல திருப்திப்படணும்னா ஆண்டோட சொல்லிட்டேன், ஆண்டவர் நிச்சயமா தருவாரு, ஆண்டவர் நிச்சயமா விடுதலை தருவார் என்று திருப்திப்படணும். அப்பதான் விடுதலையை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டை பாதத்தில் இருப்பதை ஆண்டவர் நல்ல பங்கு என்று சொன்னார். ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்துக்கு எதிராக பல வெள்ளம் போல சத்துருக்கள் வந்த போதும் கர்த்தர் கொடி பிடித்தார். அதாவது வீட்டுக்கு மேல, பாறை மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு மேல மழை வந்து பலமாய் தாக்கினதே, பெருவெள்ளம் வந்து பலமாய் மோதினதே. இது ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துல நிற்பதுதான் நல்ல போராட்டம். இந்த போராட்டத்துல பிரியமானவர்களே, இந்த நல்ல போராட்டத்துல நீங்க விழுந்து போகக்கூடாது. இந்த நல்ல போராட்டத்துல நீங்கள் கர்த்தருக்காக பரீட்சை பார்க்கப்படுகிறீர்கள். யோபுவால நிற்கணும். போராட்டம் வரும். மாம்சத்துக்கு எதிரான போராட்டம், பொருளாதாரத்துக்கு எதிரான போராட்டம், பிரியமானவர்களே விளைச்சலுக்கு எதிரான போராட்டம், பிள்ளைகளுக்கு எதிரான போராட்டம் உண்டாகலாம். இவைகளிலே நாம் இது நல்ல போராட்டமா நினைத்து கொண்டு இதுல நம்ம நிற்கணும் கர்த்தருக்காக. அப்படி என்று சொன்னார் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவார். 3வது பிரியமானவர்களே, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். நல்ல பங்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது, நல்ல போராட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க நல்ல ஆயன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல ஆயனா இருந்தா அவன் என்ன பண்ணுவானா, தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். பிரதான ஆயன், பிரதான ஆசாரியர், பிரதான தீர்க்கதரிசி, பிரதான அப்போஸ்தலன் என்றெல்லாம் இயேசுவை அழைக்கிறோம். காரணம், அவர் பிரியமானவர்களே எல்லாருக்கும் தலையாய் இருக்கிறார். அதோடு கூட இந்த உலகத்துல பிரியமானவர்களே அவர் தேவனுடைய குமாரனாய் வெளிப்பட்டாலும் அவர் கொடுக்கப்பட்ட காரியங்களை, அவருக்கு என்று சொல்லி வைக்கப்பட்ட காரியங்கள்ல எசக்கு பிசக்கு இல்லாம செய்து முடித்தவர். அவர் ஒரு நல்ல ஆயனா இருந்து ஆடுகளுக்காக தன் ஜீவனை கல்வாரி சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒருவேளை சபை மெய்ப்பனா இருக்கலாம், ஆயனா இருக்கு. மெய்ப்பன் தான் ஆயன், ஆயன் தான் மெய்ப்பன். வார்த்தைகள் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. நல்ல மெய்ப்பன் நான் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். சபையில சிலரை இதே போல ஒரு நல்ல மெய்ப்பனா ஆயனா ஏற்படுத்தி இருக்கிறார் என்றுதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நானும் நீங்களும், நான் ஒரு சபையில மெய்ப்பனா இருக்கிறேன் என்று சொன்னார், அல்லது சபையில நீங்கள் ஒரு மந்தையாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார், உங்களுக்காக நான் ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தியாகமாய் வாழ்ந்து உங்கள் பாரங்களை என் பாரங்களாய் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய விடுதலைக்காக நீங்கள் அலைந்து தெரியாதபடிக்கு நல்ல மேய்ச்சலை காணும்படிக்கு உங்களுக்காக நான் பிரயாசப்பட்டால் என்னுடைய நாட்கள் முடியும் போது நான் நல்ல ஆயனாய் இருந்தேன் என்று சொல்லி பரலோகம் என்னை குறித்து சாட்சியிடும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி இருந்தாதான் எத்தனையோ மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள்.
ஸ்பெஷலா நல்ல மெய்ப்பன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய தியாகம், அதற்குரிய அர்ப்பணிப்பு, அதற்குரிய உழைப்பு, அதற்கென்று செய்ய வேண்டிய சகலத்தையும் முகங்கோணாம செய்து முடிக்க வேண்டும். இப்ப நல்ல அப்படின்னா நான் சொல்லி வரக்கூடியதுல நல்ல என்பதுக்கு பெஸ்ட் என்று சொல்லலாம், அல்லது சிறந்த என்று சொல்லலாம். சிறந்த பங்கு, நல்ல பங்கு, பெஸ்ட் அவள் தெரிந்து கொண்டாள் என்றால் பெஸ்ட். இந்த உலகத்துல எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா ஜீசஸ், இயேசுதான் எல்லாத்துக்கும் மேல பெஸ்ட், எல்லாத்துக்கும் மேல சிறந்தது அவர் தான். சங்கீதக்காரன் கூட 93ஆம் சங்கீதம் என்று தான் நினைக்கிறேன், அதுல 6ஆம் வசனம் அல்லது 9ஆம் வசனம் நினைக்கிறேன், உலகத்தின் சகலத்தின் மேன்மையை பார்த்து விட்டேன், கர்த்தருடைய கட்டளையில் இருக்கிற மேன்மை வேற ஒன்றிலும் இல்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். உலகத்தின் மேன்மைகளை எல்லாம் பார்த்து விட்டேன், ராஜாவா இருந்து ஆண்டிருக்கிறேன், ஒரு வசதி படைத்தவனா இருந்திருக்கிறேன், எல்லாவற்றிலும் மேன்மை இருக்கிறது. இந்த எல்லா மேன்மைக்கும் மேலாக ராஜாவுக்கு ஒரு கிரீடம் எப்படியோ அதுபோலதான் கிறிஸ்துவின் மகிமைதான். கிறிஸ்து தான் மேன்மையானவர், முதன்மையானவர், சிறந்தவர். அந்த சிறந்த பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிறந்த பங்கை அடைவதற்காக போராடுகிற போராட்டத்தில் விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அந்த சிறந்த பங்காகிய கிறிஸ்துவிடத்திலிருந்து நான் மதிப்பை பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கிற நல்ல ஒரு ஆயக்காரனா, ஆயக்காரன் இல்ல, ஆயனா, அதாவது மெய்ப்பனா நான் வாழ்ந்தால் நல்ல மெய்ப்பன் என்று நாமும் அழைக்கப்படுவோம். 2 இடத்துல இதுவரைக்கும் நான் நல்ல கள்ளன் மற்றும் நல்ல சமாரியன் என்று சொல்லி பிரசங்கித்திருக்கிறேன். அந்த வேதத்துல நல்ல சமாரியன், நல்ல ஆயன் என்று நல்ல கள்ளன் என்று சொல்லப்படவில்லை. இருந்தாலும் நாம் வழக்கமா நல்ல கள்ளன் என்று சொல்லி வருகிறோமே. எதனால அவன் நல்ல கள்ளன் என்று அழைக்கப்பட்டான் என்றால், லூக்கா 23ஆம் அதிகாரம் 40க்கு பிறகுள்ள வசனத்தை வாசிக்கும் போது இயேசுவை சிலுவையிலே அறைந்திருந்தார்கள். ஆனால் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன என்று சொன்னால், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ஆனாலும் தன் பதவியை தக்க வைத்துக் கொள்ள ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். சிலுவையில தொங்கக்கூடிய இயேசு அந்த தண்டனைக்கு உரியவர் அல்ல. அந்த சிலுவை மரணம் என்பது யூதர்கள் நடுவில் கொடுக்கக்கூடிய கொடிய தண்டனை. அது கொடிய பாவம், கொடிய அக்கிரமம், கொடிய மீறுதல் செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை. அந்த தண்டனையை இயேசுவுக்கு வழங்கினார்கள். ஆனால் அந்த தண்டனை அனுபவிப்பதற்கு உரிய பாவம் அவரிடத்தில் இல்லை. பாவமே செய்யாம சிலுவையில கொடிய மரணத்தை, கொடிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். வலப்பக்கத்தில் இடப்பக்கத்தில் 2 கள்வர்களோ சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பிறப்பிலே பாவிகள், வாழ்க்கை முழுவதும் பாவம், கள்ளர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகமான பொருட்களை கொள்ளையடித்தவர்களாய் இருக்க வேண்டும், கொடிய கொள்ளைக்காரர்களாய் இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் இவங்களை கொண்டு வந்து சிலுவையில் அறையதாங்க. கொடிய குற்றத்திற்கு தான் சிலுவை மரணம். கொலைக்கு கொலை, அதாவது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் என்று சொல்லி, அதாவது கொடிய குற்றத்துக்கு ஏற்ற ஒரு மரணம் தான் சிலுவை மரணம் என்று இருக்கும்போது இவங்க 2 பேரும் அப்படி கொடிய பாவம் செய்திருக்க வேண்டும். 2 பேரையும் சிலுவையில வலப்பக்க இடப்பக்க அடைஞ்சிருக்கு. ஒருத்தன் சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரன் என்று சொன்னான், சிலுவையிலிருந்து நீரும் இறங்கும், எங்களை இறக்கி விடும்னு சொல்லுகிறான். அப்படின்னு அவனுக்கு கடைசி நிமிஷத்துல கூட அந்த வேதனையின் மத்தியிலையும் இன்னும் அந்த உலகத்தோடு ஒட்டி இருக்கணும். அந்த உலக வாழ்க்கையை தான் அவன் முக்கியப்படுத்தி பிரதானப்படுத்தி அந்த வாழ்க்கையை விரும்பி இயேசுவிடத்திலே கேட்கிறான். இன்னொருவனோ அவனை கடிந்து கொண்டானா. நானும் நீயும் நியாயமா சிலுவையில வேதனை அனுபவிக்கிறோம். நமக்கு கூடுதலாய் கொடுக்கப்படவில்லை. நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம். அவர் ஒரு பாவம் அறியாதவர், அவரை சிலுவையில் அறைந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு இயேசுவை பார்த்து சொன்னானாம், ஆண்டவரே, நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னையும் நினைவு கூறும். இயேசு அவனை பார்த்து சொன்னார், இன்று நீ என்னோடு கூட வான் வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கடைசி சந்தர்ப்பத்தை, அந்த வாய்ப்பை நழுவ விடாம அந்த இடத்துல அவன் இயேசுவை உறுதியாய்
விசுவாசித்து பிடித்து கொண்டான். இதுவரைக்கும் உலகத்துல பிரியவர்களை ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தவறு செய்த மனுஷன் தன் தவறை உணர்ந்து ஆண்டவரோடு இருப்பதற்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறான். ஆண்டவர் அந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுத்தார். பரலோகத்தையும் அவன் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி பெற்று கொண்டதினாலே அவன் கள்ளனாயிருந்தாலும் பிரியவர்களை கடைசி நிமிஷத்துல தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவன் திருந்தின கள்ளன். அதனாலதான் நம்ம நல்ல கள்ளன் என்று சொல்லுகிறோம். களவு செய்யக்கூடியவங்களை யாரை நல்லவன் என்று யாரும் சொல்வதில்லை. ஆனா அவன் சிலுவையில வைத்து இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினாலே பிரியவர்களை நமக்கு அடையாளப்படுத்த அவன் கள்ளன் என்று சொல்லப்பட்டாலும் அவன் நல்ல ஒரு மனுஷனா நல்ல ஒரு மரணத்தை சந்தித்தான். வேதத்துல மார்க் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்குள்ள வசனத்தை வாசிக்கும் போது கல்லறையில 6000 பிசாசினால அலக்களிக்கப்பட்ட அந்த மனுஷன் இயேசுவை பிரியவர்களை இயேசுவால விடுதலையாக்கப்பட்ட போது இயேசுவிடத்துல வந்து நிற்கிறான். ஆண்டவரே, நானும் உம்மோடு கூட இருக்கும்படி எனக்கு நீர் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, நாம ரட்சிக்கப்பட்டோம். இப்படிப்பட்ட வாஞ்சையோடு காணப்படுகிறோமா? நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நம்மிடத்திலே காணப்படுகிறதா? ரட்சிக்கப்பட்டோம் என்று பெருமை அடித்துக் கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவதை அதை ஒரு பெருமையாய் பெரிதாய் ஏதோ சாதித்தது போல நினைக்கிறோம். நான் இந்த மனுஷனை பாருங்க, மரியாதை போல கேட்கிறான். உங்க பாதத்திலேயே இருக்கிற ஆண்டவர் உங்க கூட வந்துடட்டுமா அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னாரு, இல்ல, நீ உன் வீட்டுக்கு போய் நான் உனக்கு இறங்கி செய்தவைகளை உன் வீட்டாருக்கு அறியப்படுத்து என்று சொன்னார். இந்த மனுஷன் வீட்டுக்கு போனா ஆனா மனசு முழுக்க இயேசுவோடு இருக்கணும் என்கிற வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சை இருந்ததுனால தான் இயேசு சொன்ன பிரகாரம் வீட்டுக்கு போய் தன் வீட்டாருக்கு தன்னுடைய ரட்சிப்பை அறிவித்தான். அதோடு கூட தெக்கப்போர் என்று சொல்லக்கூடிய தன் தேசம் முழுவதும் போய் அவன் ஒரு சுவிசேஷகனாக இருந்து கர்த்தர் செய்தவைகளை தனக்கு செய்தவைகளை எடுத்து சொன்னான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இது ஒரு நல்ல பங்கு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த நல்ல பங்கு வாழ்க்கையில் வருகிற போராட்டத்துல இந்த நல்ல போராடுங்க என்பதுதான் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம். வேதத்துல லூக்கா 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல கண் பார்வையற்ற மனுஷன் பார்வை பெற்ற போது இயேசுவுக்கு பின்னால அவரை புகழ்ந்து கொண்டு அவர் பின்னாலேயே போனானா. பார்வை இல்லாத காலத்துல பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். பார்வை பறிபோவதற்கு முன்பாக உலகத்தோடு இருந்தான். இப்ப பார்வை திரும்ப கிடைத்த போது கிறிஸ்துவை புகழ வேண்டும் என்பது அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்காமலே அவன் அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இயேசுவை புகழ்ந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னாலே போனான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு இறங்கி வருகிறான். அவன் கள்வர்களுடைய கைகளிலே அகப்பட்டு கொண்டான். கள்வர்களோ அவனை அடித்து சித்திரவதை பண்ணி காயப்படுத்தி அவன் வஸ்திரத்தை உரிந்து எடுத்துக்கொண்டு போனார்கள். அந்த காலத்தில் வஸ்திரம் என்பது அரிதாய் கிடைக்கிற ஒன்று. அதனால தான் இயேசுவை சிலுவையில் அறைந்த போது கூட அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு எடுத்துக் கொண்டார்கள். வஸ்திரத்துல பிரியவர்கள் அந்த காலத்துல பொன்னும் வெள்ளியும் தாராளமா கிடைச்சது. வஸ்திரம் தட்டுப்பாடாக இருந்த காலம். ஒரு மனுஷனுடைய வஸ்திரத்தை உரிந்து எடுத்துக்கொண்டு அவனை விட்டு போனார்களாம். அந்த வழியாக யாராவது வந்தா உதவி கேட்கலாம் என்று எதிர்பார்த்த போதுதான் ஒரு ஆசாரியன் வருகிறார். ஆலயத்துல வேலை செய்யக்கூடிய ஆசாரியன் வருகிறார், பலி செலுத்தக்கூடியவர். கண்டுகொள்ளவே இல்லை. அதற்கு பிறகு லேவியன் வருகிறான், ஆலயத்து வேலைகளை செய்யக்கூடிய ஆலய சுற்று பிரகாரங்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய லேவியன் வருகிறான். அவனும் கண்டுகொள்ளவே இல்லை. கடைசியில் ஒரு சமாரியன் வருகிறான். சமாரியர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, யூதர்களோடு கூட பேசவே மாட்டார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்யவே மாட்டார்கள். எப்படி என்று சொன்னால், யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு சமாரியாவுக்கு வெளியில ஒரு யாக்கோபு வெட்டி கொடுத்த பயன்படுத்தின கிணறு, அதுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பெண் வருகிறான். அவளிடத்திலே தண்ணீர் கேட்கிறான். அவளோ, நீர் யூதராயிற்றே, சமாரிய பெண் என்னிடத்தில் நீர் எப்படி தண்ணீர் கேட்கலாம் என்று சொன்னான். அதுக்கு அர்த்தம் என்ன? சமாரியர்களும் யூதர்களும் பழகுவதில்லை, பேசிக்கொள்வதில்லை. ஏதோ ஒரு விரோதிகளை பார்த்தது போல அவர்களுக்குள்ளது மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கிற ஒரு பாக பிரிவினை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சமாரியன் எருசலேமிலிருந்து வந்த ஒரு யூதன் பாதிக்கப்பட்ட போது அவனுக்கு உதவி செய்தான்.
அவனுடைய காயங்கள் எல்லாம் ரசத்தை வார்த்து காயங்களை கட்டி காயங்களை கிளீன் பண்ணி அவனை தூக்கி தோள் மேலே போட்டு கொண்டு வந்து தன்னுடைய தேரில் உட்கார வச்சு ஒரு சாவடியில் கொண்டு போய், அதாவது ஒரு மருத்துவ சாலையில் கொண்டு போய் அவனை சேர்ப்பித்து அவனுக்குரிய செலவு எவ்வளோ ஆனாலும் சொல்லுங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்து, இதுக்கு மேலே வந்தால் நான் வரும்போது திரும்பி வரும்போது கொடுப்பேன் என்று சொன்னாரே. அதனால் அவன் நல்ல சமாரியன் என்று அழைக்கப்பட்டான். ஒரு உதவி செய்கிறோம், அது வேற. இந்த மனுஷன் தியாகமாய் செய்கிறாரே, ஜாதியை பார்க்காம, அல்லது ஏழை பணக்காரன் என்று பார்க்காம, அல்லது கிறிஸ்தவன் அல்ல என்று பார்க்காம ஒரு உதவி செய்ததுனால நல்ல சமாரியன் என்று தான் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா நல்ல சமாரியன் என்று சொல்லி பழகி கொண்டோம். ஃபாதர் பாடும்போது கூட நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே அப்படின்னு சொல்லி பாடுகிறாங்க. எல்லாருமே நல்ல சமாரியன் என்று சபைகள் வைத்திருக்கிறார்கள். சபைகளுக்கு பேரு நல்ல சமாரியன் என்று வைத்திருக்கிறார்கள். எதனால அவன் நல்ல சமாரியன் என்று அழைக்கப்பட்டான் என்று சொன்னால், ஈகை குணம், தியாகம், இவைகளை பிரியமானவர்களே மனமு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்ததுனால அவனுக்கு அப்படிப்பட்ட பெயர் உண்டானது. நல்ல பங்கு, நல்ல போராட்டம், நல்ல ஆயன், நல்ல கள்ளன், நல்ல சமாரியன் என்று தங்களை பிரத்யேகமாய் கிறிஸ்து விரும்புகிற பிரகாரம் வெளிப்படுத்தின மனுஷர்களுக்கு நல்ல என்று சொல்லி அவள் செஞ்ச காரியத்தை சேர்த்து சொல்லப்படுகிறது. உங்களை குறித்தும் வேதம் இப்படி சொல்லும்படி நன்மையானவற்றை செய்ய, நிலையான பரலோக ராஜ்யத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள, சாட்சிப்படுத்தப்பட நீங்களும் இப்படிப்பட்ட காலங்களில் பிரியமானவர்களே நன்மை செய்து வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பரிசுத்தமான திருக்கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். நேற்றும் இன்று என்று மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்து எங்கள் முகங்கள் இன்றைக்கு பிரகாசம் அடைந்திருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டோம் என்று எங்களை குறித்து சாட்சி சொல்லும்படி உடைய சத்தியத்தை அறிவதற்கு ஆர்வம் உள்ளவர்களை காணப்பட, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என் தேவனை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் 42 சங்கீதம் 1 சொன்ன பிரகாரம் நாங்கள் தேவனை ஆர்வமாய் தேட, வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது, அது ஆவிக்குரிய யுத்தமாய் இருக்கும் போது நாங்கள் சோர்ந்து போகாதபடி, அந்த யுத்தத்துல விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி போராட்டத்துல நாங்கள் நிற்க பண்ணுங்க ஆண்டவரே. அதனால் நாங்கள் நல்ல போராட்டம் போராடினோம் என்றும், அதனால் எங்களுக்கு ஜீவக்கிரீடம் வைத்திருக்கிறது என்றும் அறிந்து நாங்கள் இந்த காலத்தில் எங்களுக்கு வருகிற போராட்டங்களில் மனம் தளர்ந்து போகாதபடி, போராட்டத்தின் மத்தியில கர்த்தருக்கென்று நிற்க எங்களை பலப்படுத்தும். இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் எங்களை நடத்தி நாங்களும் சாட்சி பெற்றவர்களாக, கர்த்தராலே சாட்சியிடப்பட்டவர்களாக காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. சமாதானம்.